வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தேன் நெல்லிக்காய் ஜாமுன். எப்படி வேணாலும் சொல்லலாமா. இது அவ்வளோ சத்துக்கள் நிறைந்ததம்மா. இது தினம் ஒன்று சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ நோய் நொடியே வராது. 100 வருஷம் வாழலாம். ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நெல்லிக்காய் ஒரு 200 கிராம் நெல்லிக்காயை எடுத்து நல்லா கழுவிட்டு இட்லி பானையில் வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க. 2 நிமிஷத்துக்கு மேலே வேண்டாமா, 2 நிமிஷம் போதும். இட்லி பானை வச்சுருக்கிறவங்க இட்லி பானையில் போடுங்க. இல்லை ஸ்டீமர் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டீமரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். செக் பண்ணி பாருங்கள். ஒரு கத்தி வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா வெந்திருக்கணும், உள்ளே போகணும். அந்த அளவு பதம் இருந்தால் போதும். அதுக்கு மேலே ரொம்ப வேக விட்டுட்டிங்கன்னா விரிசல் விட்டுரும், அப்புறம் நல்லா இருக்காது. அதனால தான் ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு, முதல்ல நெல்லிக்காயை தொடச்சிட்டு ஒரு ஃபோர்க்கை வச்சு எல்லா பகுதியிலையும் குத்தி விடுங்க. குத்தி விட்டால் தான் உங்களுக்கு வெள்ளைப்பாகில் போடும்போது உள்ளே நல்லா ஊறி குலோப் ஜாமுன் மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். 6 மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாதுமா. ரொம்ப நல்லாவும் இருக்கும், சத்துக்கள் நிறைந்தது. இதை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு தினம் ஒன்று கொடுக்கலாம். பெரியவர்கள் கூட சாப்பிடலாம். இது ஒன்று உடம்புக்கு நல்லது தான், கெடுதி கிடையாது. ஒரு 100 கிராம் சர்க்கரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 200 கிராம் வெல்லம் அதை போட்டு அடுப்பில் ஏற்றி லேசாக கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கிற நெல்லிக்காயை அதில் போடுங்க. அதில் போட்டுட்டு நல்லா மெல்ட் ஆகி உருகி வரட்டும். நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் கலர் மாறணும். அப்போ தான் அது பதம். கலர் மாறந்தாண்டி வெயிட் பண்ணுங்கள். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா உருகட்டும். சர்க்கரையும் வெல்லமும் நல்லா உருகினதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. 200 ml தண்ணி போதும். இந்த நெல்லிக்காயை ஏதாவது ஒரு வகையில் நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா எதிர்ப்பு சக்தி அதிகமாக, எதிர்ப்பு சக்தி மாத்திரைன்றது நமக்கு தேவையே கிடையாது. இது கடவுள் கொடுத்த ஒரு நல்ல ஒரு கனி, ஏழைகளுக்கு உகந்ததுமா. இது நம்ம போய் அதிக அளவு விலை கொடுத்து பழங்கள்லாம் வாங்கி சாப்பிட்றோம். அதில் இல்லாத சத்து உங்களுக்கு நெல்லிக்காயில் இருக்குது. ஆனால் அதை யாருக்கும் தெரியறதும் இல்லை, அதிகமாக பயன்படுத்துறதும் இல்லை. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுருங்க. கலர் மாறணும். வெள்ளமெல்லாம் உள்ளே நல்லா அப்சர்வ் ஆகி கலர் மாறி இதுதாம்மா பதம். அவ்வளோ சத்துக்கள் நிறைந்த நெல்லிக்காயை நீங்கள் தினம் ஒன்று கொடுங்க. அந்த பண்டைய காலங்கள்லேயே உங்களுக்கு அதியமானே ஔவைக்கு கொடுத்ததுமா இந்த நெல்லிக்காய். இந்த கதை உங்களுக்கு தெரியும், தமிழ் படித்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 100 வருஷம் வாழலாம். இதை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா 100 வருஷம் வாழலாம். 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இதை எடுத்து அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப சத்தானதுமா. முடி வளர்ச்சிக்கும் நல்லது, இளமையாக இருக்கலாம். இளநரையும் வராது. தினம் ஒன்று சாப்பிட்டிங்கன்னா இளநரையும் வராது. விட்டமின் சி நிறைஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.